கட்டுரை எழுதுக. குமரி கடல் முனையையும் வேங்கடமலை முகட்டையும் எல்லையாக கொண்ட தென்னவர் திருநாட்டிற்கு புகழ் தேடி தந்த பெருமை தகைசால் தமிழன்னையை சாரும். எழில்சேர் கன்னியாய் என்றும் திகழும் அவ்வன்னைக்கு பிள்ளை தமிழ் பேசி சதகம் சமைத்து பரணி பாடி கலம்பகம் கண்டு உலா வந்து அந்தாதி கூறி கோவையாத்து அணியாக பூட்டி அழகூட்டி அகம் மகிழ்ந்தனர் சென்னா புலவர்கள். இக்கருத்தை கருவாக கொண்டு சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. சான்றோர் வளர்த்த தமிழ் முன்னுரை. காலம் பல மாறினும் கண்டம் பல அழிந்தாலும் சிறப்புடைய மொழியாக திகழ்வது தமிழ்மொழி. இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழாய் வளர்ந்து கன்னி தமிழாய் செந்தமிழாய் வண்டமிழாய் பைந்தமிழாய் வலம் வரும் ஒரே மொழி தமிழ் மொழியே ஆகும். கன்னி தமிழ். தமிழ் எங்கள் இளமைக்கு பால் என்றார் பாரதிதாசன். காலம் பல கடந்தாலும் தமிழானது என்றும் இளமையாய் வளமையாய் கன்னித்தமிழாய் திகழ்கிறது. பிள்ளை தமிழ். தலைவனையோ கடவுளையோ குழந்தையாக பாவித்து 10 பருவங்களாக அமைத்து பாடுவது பிள்ளை தமிழாகும். பருவத்திற்கு 10 பாடல்கள் 100 பாடல்களாக பாடுவது பிள்ளை தமிழ். சதக தமிழ். 100 பாடல் கொண்ட நூலுக்கு சதகம் என்றும் பெயர். மாணிக்கவாசகரின் திருசதகமே முதற் சதகம் ஆகும். இது உள்ளமுருக பக்தி பாட்டாகும். பரணி தமிழ். ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என விளக்க பாட்டியல் பரணிக்கு இலக்கணம் தருகிறது. போர்க்கள வெற்றியை புகழ்ந்து பாடுவதே பரணி ஆகும். கலம்பக தமிழ். பல்வேறு உறுப்புகளை கொண்டு அகமும் புறமுமாய் கலந்து பல்வேறு பாவினங்களால் பாடப்படுவது கலம்பகம். களம் பிளஸ் பகம் என பிரித்து களம் என்பது 12 என்றும் பகம் என்பது அதில் பாதி என்றும் கொண்டு 18 உறுப்புகளை கொண்டு பாடப்படுவது கலம்பகமாகும். நந்தி கலம்பகமால் முதல் கலம்பகம் ஆகும். உலாவரும் தமிழ். பல்வேறு உறுப்புகளை கொண்டு அகமும் புறமுமாய் கலந்து பல்வேறு பாவினங்களால் பாடப்படுவது கலம்பகம். களம் பிளஸ் பகம் என பிரித்து களம் என்பது 12 என்றும் பகம் என்றால் அதில் பாதி என்றும் கொண்டு 18 உறுப்புகளை கொண்டு பாடப்படுவது கலம்பகமாகும். நந்தி கலம்பகமே முதற் கலம்பகம் ஆகும். உலாவரும் தமிழ். அரசர்கள் உலாவரும் போது 7 பருவ மங்கையரும் கண்டு காதல் கொண்டு மயங்குவதாக பாடுவது உலா இலக்கியமாகும். அந்தாதி. ஒரு பாடலில் இறுதியில் உள்ள எழுத்து அசை சீர் அடியாதெனும் ஒன்று அடுத்து பாடலின் முதலில் வரும்படி அமைத்து பாடுவது அந்தாதி எனப்படும். கோவை